எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுப்பம் ஒன்றும் வரவில்லை, அப்படி வராது. கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு சிலவில் இருக்கலாம். அதுக்கு எங்களை கேட்க மாட்டேனமே. முன்னாள் தான், நானும் முன்னாள் எம்பி தான். ஆக இப்ப நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் 2 அமைச்சர்கள் மட்டும்தான். இந்நாள் அமைச்சர்கள், இந்நாள் பிரதமர், இந்நாள் ஜனாதிபதி. மற்ற எல்லாரும் முன்னாள். இங்க வேற ஒருத்தரும் இல்லை. நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோட திரியிறோம். எங்களுக்கு கண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கு கண்டா தெரியவில்லை. சமூக வலைத்தளங்கள் யாரும் எழுதலாம். இப்போ எங்களை சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்க. அவைக்கு விரும்பின ஆக்கள் எல்லாத்தையும் விடுறாங்க. கணக்கில் நான் எடுத்து நம்ப போனோம்னு இல்லை. வணக்கம். அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதி ஒரு புது மாதம் பிறந்திருக்கிறது. அந்த 1ஆம் தேதிக்குரிய செய்திகளுடன் அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். பிறந்திருக்கின்ற இந்த புதிய மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நல்ல மாதமாக அமையட்டும். நல்ல விடயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கட்டும். அமைதியும் நிம்மதியும் எல்லோருக்கும் நிலவட்டும். இந்த விடயத்தை சொல்லும் போதே உலக அமைதியை குலைக்க வல்ல ஒரு சம்பவம் ஒன்று மத்திய கிழக்கிலே மீண்டும் உருவாகி இருக்கிறது. மத்திய கிழக்கிலே மீண்டும் கொதிநிலை ஒன்று உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும், 3ஆம் உலக மகாயுத்தம் எந்த வேளையில் வேண்டுமானாலும் மத்திய கிழக்கில் இல்லாவிட்டால் வடகொரியா பக்கம் வெடிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருப்பது வழமையானது. அந்த வகையில் இப்போது இஸ்ரேல் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இஸ்ரேல் ஆரம்பத்தில் ஈரான் தன் மீது ஏவுகணை தாக்குதலை ஏவி இருக்கிறது என்று குறிப்பிட்டவுடன் இஸ்ரேல் மீது தாங்கள் ஏவுகணைகளை ஏவியது உண்மையானது என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர்களை கொன்றமைக்காக தங்களது பதிலடியாக இது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இப்பொழுது இஸ்ரேலுக்கு உதவுவதற்கான தனது சகல ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமெரிக்காவுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே இந்த செய்திகளை பற்றிய இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற புதிய விடயங்களை இந்த காணொலியிலே உள்ளடக்க பார்க்கிறேன். இலங்கையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை சுருக்கமாக தந்துவிட்டு அதற்கு பிறகு விரிவாக நாங்கள் பேசுவோம். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை அவர் பதவியேற்று ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த நாளில் நேரே சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறி இருக்கின்றார் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதர். இந்த சந்திப்பு பற்றி ஸ்ரீதரன் தரப்பும் ஜனாதிபதி ஊடக பிரிவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதை வெளியிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாளில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மீண்டும் ஒரு தடவை சந்தித்திருக்கின்றார். இன்னும் பல முக்கியமான விடயங்கள் ஒரு பக்கம் இங்கே நடந்திருக்க, மறுபக்கம் அமைச்சர் விஜித ஹெரத் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பற்றி ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். இந்த வாக்குறுதிகள் புதிய அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்படுமா, இல்லாவிட்டால் அது தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தானா? அமைச்சர் சொல்கின்ற பதிலை பற்றி விரிவாக சொல்கிறேன். இதுவேளை இந்த புதிய அரசாங்கத்திடமும் புதிய ஜனாதிபதியிடமும் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அந்த விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதா என்பது குறித்து அனைவரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது விடிந்திருக்கின்ற இந்த நாள் 2ஆம் தேதி. இது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற அகிம்சைக்கான தினம் என்று சொல்லப்படுவது உண்டு. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம். இந்த நாளிலே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இன்றைய நாளில் தான் இந்த பெர்மிட் விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். மதுபானச்சாலை அனுமதி பத்திரங்களை எந்தெந்த அரசியல்வாதிகள் பெற்றுக் கொண்டார்கள் என்று 300 பேருக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுவதில் 172 புதிய மதுபான நிலையங்கள் கடந்த வருடத்தில் திறக்கப்பட்டதாக இந்த கலால் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற வேளையில் 70 பேரின் பட்டியல் விவரம் வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி தரப்பு சொல்லியிருந்தது. இது இன்றைய நாளில் வெளியிடப்படுமா என்பதுதான் பல பேரது எதிர்பார்ப்பாக இருக்க, நேற்றைய நாளை பொறுத்தவரையில் இதன் பரபரப்பு தொற்று இருந்தது. சமூக வலைத்தளம் எங்கும் ஒரு சிலர் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகள், அதுபோல இவர் வாங்கியிருந்தார் அவர் வாங்கவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டு ஒரு கட்சி குலையும் அளவுக்கு பல்வேறு முரண்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றன. இது வெளியிடப்படுமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது. இன்னும் 2 விடயங்கள், கடந்த காலங்களில் சர்ச்சைகளாக பரபரப்பாக பேசப்பட்ட 2 விடயங்கள் பற்றிய விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுவதாக. ஒன்று மத்திய வங்கியின் பிணைமுறி விடயங்கள், இரண்டாவதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த 2 விடயங்களும் கோப்புகளும் தூசு தட்டி எடுக்கப்பட்டு உரியவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அதற்கான உண்மையான விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் திருடர்களை பிடிக்க வந்து ஏற்கனவே நல்லாட்சிக்கால அரசாங்கத்திலே மைத்திரிபால சிறிசேனவும்
அப்போதைய பிரதமராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தாங்கள் ஒன்றாக சேர்ந்து பெரிய கூட்டணி அமைத்து மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி வந்திருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் நடந்ததெல்லாம் இவர்கள் வேறு வேறு நபர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அந்த விசாரணைகள் அப்படியே மூடப்பட்டன. இந்த புதிய அரசாங்கம் வெறும் 3 அமைச்சர்களை கொண்டு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியோடு இனி மக்கள் ஆணையை எதிர்பார்த்து வந்திருக்கின்ற அரசாங்கம். மக்கள் ஆணையை எடுப்பதாக இருந்தால் முழுவதுமாக இந்த 50 நாட்களுக்குள் செய்து காட்ட வேண்டும். தாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஒரு 30 வீதத்தையாவது நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி புறப்பட்டுகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான இந்த அரசாங்கம் எடுக்க போன்ற விசாரணைகள் பற்றி இந்த நாடு மட்டுமல்ல உலகமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த விடயங்களோடு சேர்த்து தேர்தலுக்கான ஆட்சேர்ப்பு, அப்படித்தான் சொல்ல வேண்டும், வேட்பாளர்களை தேடுவதற்கான முனைப்பிலே சகல கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் திரட்டல், அதாவது வேட்பாளர் திரட்டலில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் தங்களது கட்சி வியூகங்களை பற்றி பல பேரும் பேசிக் கொண்டிருக்க தமிழரசு கட்சி அனுப்பிய அழைப்பு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த அழைப்பை பற்றி பரிசீலிப்பதாக இருந்தாலும் கூட அவர்களது உத்தியோகபூர்வமான அழைப்பு வரவில்லை என்று குறிப்பிடுகின்றனர். இதிலே பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் அவர் இன்றைய நாளில் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் சாடி இருக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. சமூக வலைத்தளங்களில் மட்டுமே இளைஞர்கள் இப்போது புதிதாக வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அலையின் பக்கம் கவரப்பட்டிருப்பதாகவும் தாங்களும் இளைஞர்களோடு தான் பயணிக்கிறோம், அவர்களது ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது, அப்படி இருக்கும்போது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி பக்கம் எந்த ஒரு இளைஞர்களது ஆதரவும் இருப்பதாக தான் அவதானிக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றனர். அந்த ஊடக சந்திப்பில் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்களை பற்றியும் விரிவாக இந்த செய்திகளிலும் தனியாக ஒரு காணொலியாகவும் கொண்டு வருகிறேன். இதனிலே சர்வதேச சிறுவர் தினமான அக்டோபர் 1 இன்றைய நாளில் வவுனியாவில் இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றின் போது வந்து குழப்பிய ஒரு மர்ம நபர் பற்றி பல்வேறு செய்திகளும் காணொலிகளும் எனக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த குறித்த நபர் தான் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மிக நெருக்கமானவர் என்று சொல்லி குறிப்பிட்டு இந்த ஜனாதிபதியின் ஆள் என்று சொல்லி தன்னை காட்டி அங்கு வந்திருந்தவர்களை மிரட்டி இருப்பதாக தெரிகிறது. இது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைய நாளில் கவன ஈர்ப்பை நடத்திய அந்த பெண்கள் வலியுறுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட நபர்களால் தான் புதிய ஜனாதிபதிக்கு கெட்ட பெயர் என்று சொல்லி விமர்சனங்கள் எழுந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இது ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக புதிய அரசியல் கூட்டொன்று இலங்கையைச் சேர்ந்த ஒரு மிக பிரபலமான தமிழ் பணக்காரர் ஒருவரால் உருவாக்கப்படுவது பற்றி பல்வேறு செய்திகள் வருகின்றனவே, இதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கின்றன என்று உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்த விடயம். இன்றைய நாளில் இந்த செய்திகளில் அதை பற்றியும் ஓரளவுக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு நாங்கள் உறுதிப்படுத்த முடியுமா என்று பார்ப்போம். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். அதற்கு முதல் இன்றும் இந்த செய்தி தொகுப்புக்கு அனுசரணை வழங்கி என்னோடு சேர்ந்திருக்கின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்டேஸ். சூடான அரசியல் களம், அந்த சூட்டை கொஞ்சம் தணிப்பதற்கு எங்களுக்கு தேவைப்படுவது ஒரு கூலான ஏசி. அப்படியாக இருந்தால் உங்களது தெரிவாக இருக்கட்டும் ஃபேமஸ் இன்வெர்டேஸ். இலங்கையில் இருப்பவர்களுக்கு லிபர்டி பிளாசா தெரியாமல் இருக்காது, கொள்ளுப்பட்டிகள் இருக்கிறது. அங்கே 1ஆம் மாடியில் இந்த ஃபேமஸ் இன்வெர்டேசியின் காட்சி அறை இருக்கிறது. நல்ல சிநேகபூர்வமான ஊழியர்கள், உங்களுக்கு தகுந்த விளக்கங்களை தரக்கூடியவர்கள். இது மட்டுமில்லாமல் இந்த ARV நியூஸ் பக்கம் வழியாக உங்களை அறிந்து கொண்டோம் என்று நீங்கள் அவர்களுக்கு தெரிவித்தால் அவர்கள் உங்களுக்கான சலுகைகளை வழங்க காத்திருக்கிறார்கள். 100% கொப்பர் வைண்டிங், ஜப்பானிய தொழில்நுட்பம், இது மட்டுமல்லாமல் 5 வருட கால உத்தரவாதம். அதுபோல மிக முக்கியமானது மின்சார பாவனையில் 60% சிக்கனத்தை பெறுகிறது ஃபேமஸ் இன்வெர்டேசி. இனிமே தாமதம், சென்று வாங்குங்கள், சரியானதை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டேசி அறிமுகப்படுத்துகிறோம் இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டேசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% கொப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. இலங்கை செய்திகளுக்கு முதல் இந்த சர்வதேச செய்திகளில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு விடயம். இது எண்ணெய் விற்பனை மட்டுமல்ல, உலக அமைதி போன்ற விடயங்களுக்கும் பெரும் பாதிப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்ற ஒன்று. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவிய இந்த ஏவுகணைகள். ஈரான் தன் மீது ஏவுகணைகளை ஏவி இருப்பதாக இஸ்ரேல் நாடு பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்துகிறது. இதையடுத்து ஈரானின் புரட்சிகர காவல் படை இதை உறுதிப்படுத்தும் விதமாக தாங்கள் 10க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருப்பதாகவும் தொடர்ந்து இது தங்களுடைய பதிலடியாக இஸ்ரேல் மீது இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். ஜூலை மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா மற்றும் கடந்த வெள்ளிக்கிழமை ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஆகியோர் இஸ்ரேலின் தாக்குதல்களினால் கொல்லப்பட்டதற்கு பதில் வழங்குவதற்காகவும் பலஸ்தீன லிபனான் மக்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருவதை கண்டிக்கும் விதமாகவும் காசா மீது தொடர்ச்சியாக இஸ்ரேலின் மிலேச்சத்தனமான கொலைவரி தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதை கண்டித்தும் தங்களுடைய இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
டெல் அவீவ் மற்றும் இதர பகுதிகளில் வீழ்ந்து வெடித்த இந்த ஏவுகணைகளால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, யாரும் காயமடையவில்லை என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிரும் அதே வேளையில் தங்களுடைய விமான நிலைய பகுதிகளை முற்றுமுழுதாக மூடியிருப்பதாகவும் பொதுமக்களை தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவித்திருப்பது முக்கியமானது. ஜோர்டானும் உடனடியாக தங்களுடைய வான்பரப்பினூடாக இந்த ஈரானின் ஏவுகணைகள் பறந்திருப்பதன் காரணமாக விமான பரப்புகளை தடை செய்திருக்கிறது. விமான பரப்புகளுக்காக தன்னுடைய வான்பரப்புகளை மூடி வைத்திருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய பதிலடியை வழங்கும் என்று சொல்லி கருதப்படுகின்ற வேளையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனடியாக இந்த ஈரானின் தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலை காப்பாற்றும் விதமாகவும் அதற்கு தகுந்த பதிலடியை வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்கா தன்னுடைய முழுமையான உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். எனவே இப்போது மீண்டும் ஒரு கொதிநிலை இந்த பரப்பில் உருவாகி இருக்கின்றது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. வருகின்ற அக்டோபர் மாதத்தோடு ஒரு வருடமாக போகுது. பல பேர், பல்லாயிரக்கணக்கானோர் இப்பொழுது கொல்லப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் உலக அமைதியை பேணுகின்ற நாடுகள், ஐக்கிய நாடுகளின் அமையம் போன்றவையெல்லாம் தொடர்ச்சியாக இஸ்ரேலை வலியுறுத்தி கேட்டும் கெஞ்சி கேட்டும் கூட இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்துவதாக இல்லை. இந்த தாக்குதல்களில் குழந்தைகள், பெண்கள் ஆகியோர் குறிவைத்துக் கொல்லப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருகின்ற வேளையில் ஈரான் இந்த தாக்குதலில் இடையே இணைந்து கொள்வது, பின்னர் விலகிக் கொள்வதாக இருக்கிறது. ஹமாஸ் இயக்கத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் முழுமூச்சாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று கருதப்பட்டாலும் இரண்டு பக்கமும் பதிலடிகள் இடம்பெற்ற பிறகு அமைதியாகி போயின. இப்போது இஸ்ரேலின் மீது ஈரானின் இன்றைய நாளின் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் இந்த விவகாரத்தை மேலும் பெரிதுபடுத்துமா என்ற கேள்விதான் முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த ஏவுகணைகளில் பெரும்பாலானவை தங்களது அயன் டோம் என்று சொல்லப்படுகின்ற இரும்பு தடைகளின் மூலமாக தடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்களை பதிலளிக்கின்ற உதவி கருவிகள் மூலமாக இதை தாக்கி அடிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பதில் இருக்கின்றது. இது தனியே ஈரான் பிறப்பித்திருக்கின்ற எச்சரிக்கை என்று கருதுவோர் பல பேர் இருந்தாலும் இதற்கெல்லாம் பதிலடியாக இஸ்ரேல் வழங்க போன்ற தாக்குதல்கள் தனியே ஈரான் மீது இருக்குமா, இல்லாவிட்டால் வலிமை போல காசா நிலப்பரப்பு மீது அப்பாவி பலஸ்தீன மக்கள் மீது இருக்க போவதா என்பதுதான் கவலை தோய்ந்த பல்வேறுபட்டோரின் கேள்வியாகவும் ஆதங்கமாகவும் இருக்கிறது. இலங்கையின் இன்றைய நாளின் செய்திகளுக்கு வருவோம். இலங்கையில் பெரிதாக எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான விடயம் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ஊழல்கள் பற்றிய முழுமையான வெளிப்படுத்தல்கள் வெளிவர வேண்டும் என்று. இது சம்பந்தமாக 2 விதமான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்புகள் கூறுகின்றன. ஒன்று, மத்திய வங்கி பிணைமுறி விடயங்கள். இந்த விடயங்களில் குற்றவாளியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காணப்பட்டாலும் அவரும் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார் என்று சொல்லி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். அதுபோல் அவர் இன்னொரு விடயத்தையும் இன்றைய நாளில் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட வேளையில் இந்த ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்ற அவர் இந்த அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் தீர்மானங்களை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் இந்த விடயங்களை சொல்லுகிறார். எனவே மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்திருக்கிறது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முந்தைய விசாரணை அறிக்கைகளும் இதன் போது கவனத்தில் கொள்ளப்படும். முன்பு எந்தெந்த ஆணைக்குழுக்கள் இந்த விசாரணைகளை மேற்கொண்டனவோ அவை அத்தனையும் உள்வாங்கி தங்களுடைய விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் பொதுவாக ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை வைத்திருந்த காரணத்தால் அவரை கைது செய்ய முடியாமல் இருந்ததாக பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் முன்னாள் ஜனாதிபதியாக இப்போது இருப்பதன் காரணமாக ஜனாதிபதிக்கான சிறப்புரிமைகள் அவருக்கு கிடையாது. எனவே அவர் ஏதாவது குற்றம் இழைத்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டால் அது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், இல்லாவிட்டால் மத்திய வங்கி பிணைமுறை, அவரும் கூட வழக்குக்கு எதிர்நோக்கப்படக்கூடியவராக நீதிமன்றத்தின் முன்னால் அவரை நிறுத்த முடியும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிடுகிறார். இதுபோல திருமண நிகழ்வு ஒன்றுக்காக நாட்டை விட்டு வெளியேறியதாக குறிப்பிடுகின்ற மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை அவரையும் நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வருகின்ற எண்ணப்பாடு இப்பொழுது இருப்பதாகவும் அவர் மீதும் விசாரணைகள் மீண்டும் முன்னெடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பது கவனிக்கக்கூடிய ஒன்று. இதுபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளாக கருதப்படுவோர் மீதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பழைய கோப்புகள் தூசு தட்டப்பட்டு இப்பொழுது அவை பற்றிய விசாரணைகள் படிப்படியாக இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும்போதுதான் இன்று புதன்கிழமை, இதை நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நாள் 2ஆம் தேதி புதன்கிழமை, இன்றைய நாளில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் வெளிவரப்போகின்றன என்பதைத்தான் பல பேரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பா பெர்மிட் என்று சொல்லப்படுகின்ற மதுபான வரி, மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள், இவற்றை சில அரசியல்வாதிகள் பெற்றுக் கொண்டார்கள். ஜனாதிபதியாக முன்பு இருந்த ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து இந்த பா பெர்மிட்ஸை பெற்றுக்கொண்டு அவருக்கு தன்னுடைய அரசியல் ஆதரவை வழங்கியிருந்தார்கள், மறைமுகமாக இல்லாவிட்டால் நேரடியாக. இதிலே வடக்கு கிழக்கு மலையக அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் மக்களது அங்கலாய்ப்போடு கூடிய எதிர்ப்புணம். இப்படியான செய்திகள் வெளிவந்த உடனேயே மக்கள் உடனடியாக அந்த அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய கடும் எதிர்ப்புகளை பிரயோகித்து வருகின்றார்கள். இந்த செய்திகளில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கின்றன, இதை பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படுமா என்று கேள்விகள் எழுப்பப்பட்ட வேளையில் அப்போது பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த அனுர்குமார் திசாநாயக்க தரப்பினர் இதை தாங்கள் வெளியிடுவதாக உறுதிப்படுத்தியிருந்தார்கள். பதவிக்கு வந்த பிறகு இப்போது கிட்டத்தட்ட 10 நாட்களாக போன்ற நாளைய தினத்தோடு அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த புதன்கிழமை இதில் 70 பேரின் பெயர்கள் வெளியிடப்படும் என்று
ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது சில வேளைகளில் தாமதமாகலாம். சில பேரின் வேண்டுகோள்கள், சில பேரின் அழைப்புகள், சில பேர் மூலமான தூதுக்கள் மற்றும் அழுத்தங்கள் மூலமாக இது தாமதப்படுத்தப்படலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. அப்படி தாமதப்படுத்தப்பட்டால் உண்மையில் இப்போது மக்களிலிருந்து மனம் வென்ற ஊழலுக்கு எதிரானவர் என்ற பிம்பத்தோடு வந்திருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்களது எதிர்ப்பை சம்பாதிக்கலாம். எனவே இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் வாக்குறுதி அளித்தபடி அந்த கோப்புகளில் உள்ள தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இவர்களது பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டது. கடந்த 107 வாகனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்ட வாகனங்களின் பெயர் பட்டியல்கள். அதே போல இந்த விடயங்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது மக்களது எதிர்பார்ப்பு. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது குற்றம் இழைத்தவர்களாக கருதப்படுவோர் புறக்கணிக்கப்படுவதாக இருந்தால், உண்மையாக மக்களது வாக்குகளை பெற்றுக்கொண்டு தாங்கள் சலுகைகளை அனுபவித்தவர்கள், மக்களது வாக்குறுதிக்கும் மக்கள் வழங்கிய வாக்குகளுக்கும் துரோகம் அளித்தவர்கள் சரியான முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது அனைவரது வேண்டுகோள். வடக்கு அரசியல்வாதிகள், கிழக்கில் சில முஸ்லிம் அரசியல்வாதிகள், மலையகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் ஆகியோர் இதில் யார் யார் சம்பந்தப்பட்டுகின்றார்கள்? பெயர்கள் குறிப்பிடப்பட்டு ஒரு சிலரது பெயர்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுகின்றன. நேற்று நாளில் முன்னாள் நீதியரசர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தான் சிபார்சு கடிதம் ஒன்றை வழங்கியதாக இறுதியாக ஏற்றுக்கொண்டார். இன்னும் ஒரு சிலர் இதை பற்றி வழங்கியதாக தெரியவில்லை. அரசியலில் ஒதுக்கம் காண உள்ளவர்கள், அதுபோல அரசியலில் மக்களால் ஒதுக்கப்பட வேண்டியவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் இந்த பெயர் பட்டியலில் இருந்தால் அவர்களது பெயர்கள் வெளியிடப்பட வேண்டும் என்பதை பொதுவாக இப்பொழுது மக்கள் முன்வைக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். இதை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு வேளையில் தான் இப்போது அரசியல் ரீதியான பல்வேறு நகர்வுகள் ஒவ்வொரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில் இப்படியான விடயங்களில் அரசியல் ரீதியாக அணுகாமல் மக்கள் தன் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் செயற்படக்கூடியவருடைய எதிர்பார்ப்பு பல பேரிடம் இருக்கிறது. ஆனால் இதை குறைக்கின்ற வகையிலும் ஒரு சில செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என்பதை நாங்கள் உண்மையில் வருத்தத்தோடு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இப்போது பொதுவாக முன்பு இருந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் காட்டுகின்ற முகம் வேறு, ஆட்சிக்கு வரும் வரை அவர்கள் காட்டுகின்ற முகம் வேறு. ஆனால் தேசிய மக்கள் சக்தியானது இதுவரைக்கும் அப்படியான சிபாரிசுகள் இல்லாவிட்டால் அரசியல் ரீதியான பரத்தை வெளிக்காட்டுகின்ற விதமாக, அடாவடித்தனங்களை காட்டுகின்ற விதமாக நடக்கவில்லை என்பது ஓரளவு ஆறுதலானது. ஆனால் ஒரு சில நபர்களால் இந்த அரசாங்கத்தின் பெயர் பழுதாகிவிடக் கூடாது என்பதுதான் பரவலாக மக்கள் சொல்கின்ற விடயம். உதாரணமாக பாருங்கள், முன்பு இருந்த அரசாங்கங்கள் வெளிநாட்டு தூதுவராலய நியமனங்களில் தங்களுக்கு தெரிந்தவர்கள், தங்களது உறவினர்கள், சிபாரிசுகள் மூலமாக வந்தோர் ஆகியோரை நியமித்துக் கொண்டார்கள். இவ்வாறு 200க்கும் மேற்பட்ட சிபாரிசுகள் இருப்பதாக நேற்று முன்தினம் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தங்களுக்கு தெரிந்த பிரபல வர்த்தகரின் உறவினர்கள் ஆகியோர் வெளிநாடுகளில் பல்வேறு தூதரகங்களில் இருக்கின்றார்கள். தூதரக அதிகாரிகளாக 2ஆம் 3ஆம் நிலையில், அதுபோல தூதுவர்களாக கூட நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் மீளப் பெற்றுக் கொண்டு தகுதியின் அடிப்படையில் இலங்கையின் வெளியுறவு கொள்கையை சரியான முறையில் பேணுவதற்காக தகுந்த கல்வி தராதரம் உள்ளவர்கள், அதற்கேற்ற தகமை உள்ளவர்களை மட்டும் நியமிக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் முடிவு இப்பொழுது எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொன்றாக அவை நடத்தப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுது. இந்த விடயங்களோடு சேர்த்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக பேச வல்லவர் ஒருவர் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. முன்னைய அரசாங்கங்களைப் போல அத்தனையும் இழுத்து கொட்டி அவசரமாக இந்த 50 நாட்களுக்குள் செய்து முடித்து விடுவது இப்போதைய ஜனாதிபதி அனுரவின் எண்ணம் கிடையாது. 3 பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்றை கொண்டு தகுந்த செயலாளர்களை கொண்டு அவர் முடியுமானவரை துரித கதியில் செயலாற்றி வருகின்றார். எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அல்லாமல் நீண்டகால நோக்கில் செயற்பட வேண்டும். இது 50 நாட்களுக்குள் செய்து தேர்தலுக்கான ஒரு ஜிமிக்ஸாக இடம்பெறுகின்ற விடயம் கிடையாது. மாறாக நீண்டகால அடிப்படையில், நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றி வருகிறார். எனவே படிப்படியாக இந்த விடயங்கள் நிறைவேற்றப்படும் என்று உறுதி வழங்கியிருக்கின்றனர். இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டு இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி, சில பேருக்கு நேற்று, சில பேருக்கு இன்றாக இருக்கலாம், இந்த திகதியில் வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி வருகின்ற உறவினர்கள் ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். தங்களது உறவுகளை பற்றி நியாயப்படுத்தி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த போராட்டத்தினிடையே புகுந்த ஒருவர், இனம் தெரியாத நபர் ஒருவர் தன்னை காணொலியில் பதிவு செய்கின்றார்கள் என்று சொல்லி தெரிந்தும், தனது முகம் வெளிப்பட போகிறது என்று தெரிந்தும் அங்கே அடாவடி காட்டியிருந்தார். ஒருமையில் அந்த பெண்களோடு தகாது பேசி அவர்களை திட்டி அச்சுறுத்தி, தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மிக நெருக்கமானவர், அவரோடு 2 ஆண்டுகளுக்கு மேல் பழகி இருப்பவர், தனக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் மிக நெருக்கம் இருக்கிறது என்று காட்டி மிரட்டுகின்ற காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது.
ஜனாதிபதியோடு 1.5 வருஷம் நான் போடுறேன். யாரு போலீஸை வந்து எல்லாரும் இது பண்ண மழையா கலைஞ்சு போங்க. சரியா உரிமை மாற்றி கொண்டு அப்படி சம்பந்தம் நடக்காது. நீங்களும் வயலாக கூட்டம் இந்த விடயம் தகுந்தவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், அரசாங்கத்தின் உயர்மட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். போலீசாரிடம் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. உரிய நபர் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார், அதுவும் ஜனாதிபதியின் பெயரை எதற்காக இவ்வாறு பயன்படுத்தினார் என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதை அங்கே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பெண்களது மிக முக்கியமான வேண்டுகோளாக முன்வைக்கப்படுகிறது. இப்படியான செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வரக்கூடும். யாராவது ஒருவர் திட்டமிட்டு இவரை தூண்டி விட்டுக்கலாம். இவர் உண்மையாக ஜனாதிபதியோடு அவ்வாறு நெருக்கமானவராக இருந்திருக்க முடியாது என்ற கருத்து மக்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. இந்த காணொளி உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அதுபோல சர்வதேச சமூகத்துக்கும் தாங்கள் அனுப்பியிருக்கின்ற பகிரங்க கடிதமாக சொல்லியிருக்கின்ற விடயத்திலே தங்களது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த வேண்டியது அவசியத்தை வலியுறுத்தி இந்த சர்வதேச சிறுவர் தினமான இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை உயர்ஸ்தானிகளுக்கு தங்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் என்பதை இங்கே வலியுறுத்தி இதன் மூலமாக தங்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு இடம்பெற்ற தங்களது பல்வேறு அழிவுகளின் மூலமாக தங்களது குழந்தைகள் சிறுவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். உள்ளக பொறிமுறையில் தங்கள் நம்பிக்கை இழந்திருப்பதோடு சர்வதேச நீதி பொறிமுறையில் மாத்திரமே முழுமையாக இப்பொழுது நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் இறுதிக்கட்ட போரின் போது தமது அன்புக்குரியவர்கள் சரணடைந்த ராணுவ சோதனை சாவடிகளுக்கு பொறுப்பாக இருந்த ராணுவ அதிகாரிகளை விசாரணை செய்வதன் ஊடாகவே இதற்கான தீர்வு ஒன்றை வழங்க முடியும் என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெற்றோருடன் சரணடைந்த குழந்தைகள் உள்ளிட்ட 29 சிறுவர்களின் விவரங்களை கடந்த 2019ஆம் ஆண்டு சிறுவர் தினத்தன்று வெளியிட்டதாகவும் அந்த விவரங்கள் சர்வதேச ராஜதந்திரிகளிடம் கையடிக்கப்பட்டதாகவும் இதுவரை அந்த சிறுவர்கள் தொடர்பாக எந்த ஒரு தரப்பினரும் அக்கறை காண்பிக்கவில்லை என்பதையும் அந்த கடிதத்திலே அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நிச்சயமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ஒரு போராட்டம். நம்பிக்கை இனம் என்பது பெரிதாக இருந்தாலும் கூட இதை குழப்புவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளும் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை என்பதோடு அது சந்தேகத்தோடு நாங்கள் நோக்கப்பட வேண்டியது என்ற விடயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஒருவரே இந்த குழப்புவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதையும் ஜனாதிபதியுடன் தனக்கு இருக்கின்ற தொடர்பை பற்றி அவர் இங்கே குறிப்பிட்ட விடயத்தையும் நாங்கள் நிச்சயமாக சந்தேகத்தோடு அவதானிக்க வேண்டியிருக்கிறது. அவர் பற்றிய விசாரணைகளை பொருத்தமானவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இங்கே வலியுறுத்தி குறிப்பிட்டு வைக்கிறோம். இந்த வேளையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை நேற்றைய நாளில் தமிழரசு கட்சியின் முன்னாள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்திருந்தார். அவரை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவருக்கு தமிழ் மக்களது நிலைப்பாடுகள் குறித்த சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு கடிதம் ஒன்றை உத்தியோகபூர்வமாக வழங்கியிருந்ததாக தெரிகிறது. ஜனாதிபதியின் ஊடக பிரிவும் சிவஞானம் ஸ்ரீதரனின் தரப்பினரும் இது பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் ஊடக பிரிவின் தகவலின்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அவரை சந்தித்து அவரிடம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக உரையாற்றி கடிதம் மூலமான மனு ஒன்றை கையெடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிவஞானம் ஸ்ரீதரன் தரப்பில் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையின்படி ஈழத் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை கரசனையோடு அணுகுங்கள் என்று ஜனாதிபதியிடம் அவர் வேண்டுகோள் முன்வைத்து கடிதம் ஒன்றை கோரிக்கை மூலமாக வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்ரீதரன் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பையும் நிலைப்பாட்டையும் பிரதிபலிக்கும் எழுத்து மூல கோரிக்கைக்கான கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த கடிதத்தில் கால மாறுதல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்த எமது மக்களின் ஆணையை ஏற்று இலங்கை தீவின் 9வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு தன்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு சேர்த்து கடந்த 7.5 தசாப்த காலமாக இந்த நாட்டில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த இன வன்முறை பாதிப்புகள் அவற்றுக்கு நீதி கோரி 3 தசாப்தங்களாக நிகழ்ந்தேறிய போரின் விளைவுகள் போர் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வலிந்து மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட இன மத மொழி மற்றும் கலாச்சார படுகொலைகள் கைதுகள் காணாமலாக்கல்கள் உள்ளிட்ட துயர சம்பவங்கள் தினம் தினம் அரங்கேற்றப்பட்டு வருவதை அறிந்திருப்பதைப் போலவே தாங்கள் ஆட்சியில் அத்தகைய துயர வரலாறுகள் இடம்பெறாதிருக்கும் என்ற எமது மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையும் தாங்கள் கரசனையோடு அணுகுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு நீண்ட கடிதத்தில் பல்வேறு முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கின்றனர். குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதி, மீள நிகழாமையை உறுதி செய்தல், தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, மதத்தின் பெயரால் நடைபெறும் நிலப்பரிப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர்வேலை நடவடிக்கைகளை கூறி நிற்கிறோம் என்று இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
வெளியே இன்னும் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன இந்த சந்திப்பு பற்றி. அவையெல்லாம் உத்தியோகபூர்வமானவை கிடையாது. உத்தியோகபூர்வமாக இப்போது வெளியிடப்பட்ட இந்த விடயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இதே வேளையில் இன்றைய நாளில் தமிழரசு கட்சி எடுக்க போகின்ற ஒரு நடவடிக்கை குறித்தும் பல்வேறு விடயங்கள் வெளியே பேசப்பட்டிருந்தன. ஆனால் தமிழரசு கட்சியின் மத்திய குழு அது பற்றிய முடிவுகள் எதையும் எடுக்கவில்லை என்று சொல்லி சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஆரம்பத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியது கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிய செயல் என்ற அடிப்படையில் அவரிடம் விளக்கம் கோரப்பட்டிருப்பதாக ஒரு விடயம் ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. மன்னாரில் இடம்பெற்ற உரை ஒன்றின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்கனவே கடந்த காலங்களில் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு எடுத்த முடிவை மீறி நடந்த 2 பேர் சிவகரன் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோர் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டு இப்போதும் அப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்பது போல சொல்லியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறுபட்ட ஊகங்களும் வெளியாக இருந்தன. தமிழரசு கட்சி உடனடியாக மாற்றங்களை செய்ய போறது, இப்படி நடக்க போறது, அப்படியான விடயம், இவர் வெளியேற்றப்பட போகிறார், அப்படியான விடயங்கள் இதுவரைக்கும் உறுதியான தகவல்களாக வெளிப்படுத்தப்படவில்லை. விளக்கம் கூறப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது. இதுவேளையிலே தமிழரசு கட்சி கொடுத்திருந்த அழைப்பு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் ஒன்றிணைவதற்கான எந்த அழைப்பும் அவ்வாறு தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு ஒன்றும் வரவில்லை, அப்படி வராது. கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு சிலவில் இருக்கலாம். அதுக்கு எங்களை கேட்க மாட்டோமே, கேட்கவும் இல்லை. இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அவர்கள் கடிதம் மூலமான அழைப்பை கொடுத்ததாக சொல்லவில்லை, மாறாக பகிரங்க அழைப்பு ஒன்றை ஊடகங்கள் மூலமாக வழங்கியிருந்தார்கள். அந்த ஊடக காணொலிகளும் அந்த செய்திகளும் பல்வேறுபட்ட மட்டத்தில் போய் சேர்ந்திருந்தன. அதை பற்றி அனைவரும் பரிசீலிக்கின்றார்கள். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக கருதப்படுகின்ற கட்டமைப்பு சங்கு சின்னத்தில் போட்டியிடப் போவதாக ஒரு தரப்பு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்க, குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயம் பற்றி பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதும் தாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கான ஏற்பாடு ஒன்றை தான் மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருப்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே சொல்லப்பட வேண்டும். இப்போ இந்த தமிழ் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டாரானே, அந்த அணியில ஒற்றுமை என்று சொல்லி அந்த அணியில பல்வேறு விதமான கருத்துகள் இருந்தது தானே, அதை அவங்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அதில் ஒருவர் ரணில் வேணும் என்று கத்தினவர், தேர்தல் வேண்டாம், எங்களுக்கு ரணில் வேணும், இந்த நேரம் தேர்தல் வச்சால் ரணில் சில வேளையில் தோக்கக்கூடும், அப்போ எங்களுக்கு தேர்தல் வேண்டாம் என்று கத்தினவர். இப்போ இந்த இன்னொரு சிலர் எங்களுக்கு சஜித் வேணும், ரணில் வேண்டாம் என்று கத்தினார். இப்போ இந்த ஒரு சிலர் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு 13ஆம் திருத்தம் வேணும். இது ஒரு சிலர் இல்லை எங்களுக்கு அதுவும் வேண்டாம், எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் வேணும். இவை எல்லாரும் ஒன்று சேர்ந்தவை, ஒன்று சேர்ந்து வாக்குகளும் பெரிய அளவில் கிடைக்க முடியல. நல்ல காலம் நாங்கள் பயிஸ்கரிப்போடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அந்த அறுதி பெரும்பான்மை கிட்ட வரக்கூடியதாக இருந்தது. இவர்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்திருந்தார்கள். இது பற்றி கேள்வி கேட்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதி தேர்தலை ஏன் புறக்கணித்தோம் என்ற விளக்கத்தையும் வழங்கியிருந்தார்கள். இது போல இப்போது இளைஞர்கள் மத்தியில், அதுவும் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் பெற்று வருகிறது, அதன் ஆதரவு கூடிக்கொண்டு வருகிறது என்று கேட்கப்பட்ட வேளையில் அப்படியா என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயம் பற்றி சமூக வலைத்தளங்களில் தான் தேவையில்லாமல் எழுதப்பட்டு வருகிறதே தவிர சமூக வலைத்தளங்களில் தங்களது சார்பாக எழுதப்படுகின்ற பக்கங்கள் முடக்கப்பட்டு வருவதாகவும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக தமிழ் தேசிய பற்றி பேசுகின்ற பக்கங்கள் முடக்கப்பட்டு வருவதோடு இந்த தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு சார்பான விடயங்களை மட்டும் பேசுகின்ற சமூக வலைத்தளங்களை விட்டிருப்பதாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இதுபோல சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற விடயங்களை அப்படியே புறந்தள்ளி இருப்பதாக தெரிகிறது. தென்னிலங்கையில் ஜேவிபி ஆட்சிக்கு வந்தது வடகிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரவேற்கிறோம். நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோட திரிகிறோம். எங்களுக்கண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கண்டா தெரியவில்லை. சமூக வலைத்தளங்கள் யாரும் எழுதலாம். இப்போ எங்களை சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்க, அவைக்கு விரும்பின ஆக்கள் எல்லாத்தையும் விடுறாங்க. அதுக்காக சமூக வலைத்தளங்களில் வார விஷயங்களை நாங்கள் பெரிய அளவில் கணக்கில் எடுத்து நம்ப போனோம்னு இல்லை. நாங்கள் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச மக்கள் ஜேவிபியை ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணுமென்றதை நான் நினைக்கிறேன் மிக தெளிவு.
அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வடகிழக்கை வந்து பிரித்தது ஜேவிபி. இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி. இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சக்கு வந்து பெருசாக தத்துவம் இருக்க இல்லை, இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டினது. ஆனால் அதுக்குண்டு ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணிதிரட்டின வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது. அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது. அவர்களும் ஜாதிக ஹெல உரிமையும் சேர்ந்து தான் அந்த மோசமான செயலை முன்னெடுத்தவை. இந்த ஊடக சந்திப்பிலே சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை இங்கே உங்களுக்கு தருவதோடு முழுமையான காணொலியை தனியாக தருகிறேன். இந்த கால அரசியலில் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இந்த இடத்திலே தான் தமிழ் தேசிய பரப்பு என்று கருதப்படுகின்ற அந்த பரப்பிலே போட்டியிடுகின்ற கட்சிகளின் எண்ணிக்கை நாடுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. பல்வேறு கட்டமைப்புகள் இப்பொழுது போட்டியிட எத்தனித்துக் கொண்டு வருகின்றன போன்ற விடயங்களை சொல்கிறது. கடந்த காலங்களை விட இம்முறை கட்சிகள் அதிகரித்திருப்பது போல ஒரு பெருமை, அது உண்மைதான். போட்டித்தன்மை அதிகரித்திருக்கிறது. சில குறித்த மாவட்டங்களில் பெரிய பெரிய போட்டிகள் ஒரு சொற்ப இடங்களை பெற்றுக் கொள்வதற்காக பெரிய பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மலையகத்தின் நுவரெலியா, கொழும்பு, குருநாகல் இந்த இடங்களில் இன்னும் கடுமையான போட்டி இருக்கும் என்று கருதப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை திகாமடுலை மாவட்டத்திலும் இதே போன்ற ஒரு போட்டி ஒன்று கருதப்படுகின்றது. அதேவேளை தேர்தல் வேட்பாளர்களை தேடி பிடிப்பதும் ஒரு பெரிய சிரமமான விடயமாக மாறப்போகிறது. காரணம், ஊழல் செய்தவர்களை ஒதுக்க வேண்டும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். தனியே இது சமூக வலைத்தளங்களில் மட்டும் சொல்லப்படுகின்ற விடயம் கிடையாது. வெடியையும் மக்கள் இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள். பழையவர்களை நீக்கிவிடுங்கள், வயது முதிர்ந்தவர்கள், இதுவரை செயற்படாமல் இருந்தவர்களை ஒதுக்கி விடுங்கள், இளைஞர்களை கொண்டு வாருங்கள், இளைஞர்களாக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்தவர்களையும் ஆற்றல் கொண்டவர்களையும் கொண்டு வாருங்கள், பெண்களுக்கான சரியான இடத்தை கொடுங்கள் என்றெல்லாம் பல்வேறு வேண்டுகோள்கள் இது தமிழ் பரப்பில், தமிழ் பேசும் பரப்பில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மலையகத்தில் இம்முறை கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்ற 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இம்முறை தேர்தலில் போட்டியிடப் போவதாக சொல்லப்படுகின்றது. சிங்கள முன்னாள் அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள் பல பேர் இப்பொழுது முன்னாள் அரசியல்வாதிகளாக மாறுவதற்கு தயார். அதிலே ஒருவர் வேடிக்கையாக நிமால் சிறிபாரடி சில்வா கூறுகின்றார், தான் ஒதுங்க தயார், ஆனால் தன்னுடைய ஆதரவாளர்களுக்காக தான் பயணிக்க வேண்டியிருக்கிறது. 70-80 வயதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கும் இவ்வாறான ஆசை இருக்கிறது. மலையகத்தின் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஒப்பீட்டளவில் இளைஞர்களாக இருந்தாலும் இவர்களை தாண்டி புதுமுகங்களை கொண்டு வர வேண்டும், செயற்பாட்டு இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் தெளிவுள்ள மலையக மக்கள் மத்தியில் இடம் பிடித்து வருவதாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் நீண்ட கால பாரம்பரிய கட்சிகள், அங்கே மலையகத்தின் தொழிற்சங்கங்கள் மூலமாக வளர்ந்து வந்த 2 அரசியல் கட்சிகள், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அதுபோல மறுபக்கம் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் மூலமாக இப்பொழுது மாறியிருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணி, இந்த 2ம் தனித்தனியாக இப்பொழுது போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தாலும் கூட இம்முறை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்தது. இம்முறை அவர்கள் சேருமிடம் என்பது மிக தெளிவாக இல்லாத காரணத்தால் தங்களுடைய சொந்த சின்னமான சேவல் சின்னத்திலே போட்டியிடுகின்ற முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. மறுபக்கம் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாச பக்கம் தான் அவர்கள் நிற்கப் போகிறார்கள். இந்த 2 தரப்பை தாண்டி தேசிய மக்கள் சக்தி இம்முறை தங்களுடைய வேட்பாளர்களாக யாரை நிறுத்தப் போகிறது, அவர்கள் எப்படிப்பட்ட வாக்களை மலையக மக்களிடமிருந்து எடுப்பார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம் கட்சிகள் 2 பாரம்பரிய கட்சிகள் இருக்க, அந்த கட்சிகளில் இம்முறை பெரிய அளவு போட்டித்தன்மை, அதுபோல பல்வேறுபட்டோரும் போட்டியிடுகின்ற இடங்கள் பற்றிய ஒரு குழப்பம் இருக்க, அங்கே பெருமளவு ஆதரவு இம்முறை மாறுபட்ட ரீதியில் வடக்கை விட கிழக்கிலே தான் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு அதிகமாக தெரிந்தது. ஜனாதிபதி தேர்தலிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் என்று மாறும்போது அது மாறுபடுமா, கட்சி விசுவாசம் மீண்டும் மிகுமா, தனிப்பட்ட நபர்களின் பிரபலியம் அங்கே எடுபடுமா என்ற கேள்வியோடு மக்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள். நாங்களும் அதை ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறோம். வடக்கு நிலைமை இவ்வாறு இருக்க, வடக்கை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் பற்றிய இன்னொரு முக்கியமான விடயம் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழர் அரசியலை பொறுத்தவரையில் இம்முறை ஒரு பிரபலமான சர்வதேச நிறுவனம், இலங்கையைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர், இப்பொழுது உலகெங்கும் அறியப்படுகின்ற அந்த பணக்காரர் தன்னுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தனியாக ஒரு தேர்தல் கட்சி ஒன்றை உருவாக்கி இருப்பதாக, ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருப்பதாக ஒரு செய்தி. இந்த விடயம் பரவலாக இப்பொழுது பேசப்படுகிறது. நாங்கள் பெயரை கூட சொல்லலாம். லைகா நிறுவனத்தின் தலைவர் அலிராஜா சுபாஷ்கரன் தான் இந்த அரசியல் கூட்டை உருவாக்கி இருப்பதாக இப்பொழுது ஊடகங்கள் மத்தியில் ஓரளவு பேசப்படுகிறது. இந்த விடயம் இவ்வாறு முன்வைக்கப்படும் போது இது இலங்கை தமிழரசு கட்சிக்கும், அதுபோல சங்க சின்னத்திலே அரியநேத்திரனை நிறுத்திய தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கும், ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட காத்திருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் எதிரானதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் யார் இந்த கூட்டணியை கொண்டு செல்ல போகின்றவர் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்க, இதிலே 2-3 பேரை சேர்ப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது.
தமிழரசு கட்சியின் அதிருப்தியை பெற்றுக் கொண்டோர் இல்லாவிட்டால் தமிழரசு கட்சியோடு இப்போது அதிருப்தியில் உள்ளவர்கள் ஒரு சிலரை இங்கே இணைப்பதற்கும் இந்த கூட்டமைப்பை வடக்கு கிழக்கிலே ஒன்றாக நிறுத்துவதற்கும் இப்பொழுது இந்த ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற மிக முக்கியமானவராக டெலோ அமைப்பின் தலைவரான செல்வம் அடைக்கலநாதனை பற்றி பல பேர் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இது இந்தியாவுக்கு சற்று அதிருப்தி ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. இந்தியா கடந்த ஜனாதிபதி தேர்தலை கூட தமிழ் கட்சிகளை தனியாக பிரிந்தெடுக்க வேண்டாம் என்றும் யாராவது ஒருவருக்கு ஆதரவு தெரிவிக்க ஒன்று சேர்க்குமாறு முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்திய தூதுவர் இந்த வாரத்தில் மீண்டும் ஒரு தடவை தமிழ் தேசிய கட்சிகளை அழைத்து சந்திக்க இருப்பதாக ஒரு செய்தி வருகின்ற வேளையில் இந்த லைக்காவின் ஏற்பாடு எத்தகைய வெற்றியை கொண்டு வரப்போகிறது என்பது குறித்து நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் ஆராய வேண்டியிருக்கிறது. இதேவேளை நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்திய தூதுவருடனான சந்திப்பு பற்றியும் செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய நாளில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதிலே இந்திய தூதுவர் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை பற்றி குறிப்பிட்டதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் ஆசனங்கள் வேறு யாருக்கும் கிடைத்துவிடும். இந்திய தூதுவரோடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த 2 விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக அவர் சொல்கிறார். ஒன்று, தற்போதையுள்ள ஜனாதிபதியின் செயற்பாட்டில் தாங்களும் இணைந்து செயற்பட போவதாக இந்திய தூதுவர் சொன்னது. இரண்டாவது, வடக்கில் அதிகளவான அபிவிருத்தியை இந்தியா செய்ய இருக்கின்ற நேரத்தில் அந்த அபிவிருத்தியின் போது அந்த பலன்களை தமிழ் மக்கள் அடைய வேண்டியதன் அவசியத்தை பற்றி தமிழ் கட்சிகள் வலியுறுத்த வேண்டியது. தாங்கள் பிரிந்து இம்முறை தேர்தலில் நின்றால் இருக்கிற ஆசனங்கள் இல்லாமல் போகும். குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற மாவட்டங்களிலும் முக்கியமாக வன்னியிலும் இது பற்றி ஆசன இழப்புகள் இடம்பெறும். இது பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் செல்வம் அடைக்கலநாதன். எனவே தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற அவர் குத்துவிளக்கு சின்னமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தமிழரசு கட்சி எடுக்கின்ற ஒரு பொது சின்ன அடையாளமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியான ஒரு பொது சின்னத்திலே அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இதன் அடிப்படையில் களத்தில் பிரதிநிதித்துவம் குறைகின்ற செயற்பாடாக இப்போது இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். இந்த ஒற்றுமை என்பது காலத்தின் கட்டாயம், விமர்சனங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதை இப்போது இருந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் முழுமையாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அதிகமான வாக்களை பெற்றிருக்கலாம். தேசியத்தோடு இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள தலைவர்களுக்கு விரலை நீட்டி அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்ன நிலைமை காணப்பட்டது. அது சம்பந்தமான விமர்சனங்கள் தனியாக ஆராயப்பட வேண்டும். ஆனால் இப்போது நாங்கள் பிரிந்து நின்று ஆசனங்களை இழந்துவிடக் கூடாது என்று அவர் வலியுறுத்துகின்றார். எனவே இந்த சேர்ந்து நிற்பது என்று சொல்லப்படுவது டெலோ எடுக்கின்ற ஒரு முடிவாக ஏற்கனவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலிருந்து டெலோ விலகி இருப்பதாக தெரிகிறது. தாங்கள் தனியாக இருக்க போவதாக ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதிலே யார் யாரை அவர்கள் சேர்க்க போகின்றார்கள், இல்லாவிட்டால் அவ்வாறு சேராவிட்டால் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போது பேசப்படுகின்ற லைக்கா உருவாக்குகின்ற கூட்டணி பற்றிய விடயம் உண்மையானதா? இந்த விடயங்களும் இனி வரும் நாட்களில் வெளியாகும் என்று நாங்களும் பார்த்திருப்போம். வருகின்ற 4ஆம் தேதி முதல் தேர்தல் விண்ணப்பங்கள் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கால எல்லை அக்டோபர் 11 வரை இடம்பெறவிருப்பதன் காரணமாக இனி இது சூடு பிடிக்கலாம். இது பற்றிய உண்மைகள் இனி வெளிப்பெறலாம். யார் யார் இங்கே சேரப் போகின்றார்கள், இல்லாவிட்டால் யார் யார் இந்த கூட்டணியில் புதிதாக இணைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்ற விடயம் வரலாம். அதற்கு பிறகு நான் நேற்று குறிப்பிட்ட இந்த 5ஓடு சேர்த்து இன்னும் அதிகமான கூட்டணிகள் உருவாகுமா என்ற கேள்வி வரும். இதற்கு என்ன சின்னம் பயன்படுத்தப்பட போகிறது? எதற்காக டெலோ இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த சங்கு சின்னத்தை வேண்டி நிற்பதாக சொல்லப்படுகிறது? அதுபோல இன்றும் இல்லாதமாறு திடீரென்று ஜனாதிபதி தேர்தலின் கடைசி நாட்களில் இந்த உதயசூரியன் என்று அழைக்கப்படுகின்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் சின்னம் திடீரென்று வெடிக்கொண்டு வரப்பட்டது இதற்காகவா? இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்க லைக்கா நிறுவனம் ஆரம்பத்திலே முன்பு மஹிந்த ராஜபக்சவுடன் தன்னுடைய தொடர்புகளை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. இலங்கையிலே இப்பொழுது ஊடக வலையமைப்புகளை இயக்கி கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவோடு நெருக்கம் பாராட்டியதாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த விடயத்தில் வேறு ஏதாவது அரசியல் பின்னணிகள் இருக்கிறதா என்ற கேள்வியும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவையாக இருக்கும். நாங்களும் இது பற்றி அவதானித்திருப்போம். இதேவேளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையிலும் அவர் பற்றியும் இந்தியா தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டு வருகிறது. எனவே இந்த தேர்தலில் இந்தியாவின் ஆதரவு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் பக்கம் இருந்தது என்று யாருக்கும் தெரியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அனுர்குமார் திசாநாயக்கவை சந்திக்கும் இடையில் இந்தியா ஒரு முயற்சி எடுக்குமா, இல்லாவற்றால் அனுர்குமார் திசாநாயக்க தன்னுடைய வாக்கு வன்மை மூலமாக இந்தியாவின் ஆதரவையும் தன் பக்கம் எடுத்துக் கொள்வாரா என்பதையும் நாங்கள் அரசியல் ரீதியில் சுவாரஸ்யத்தோடு அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய வாக்குறுதிகள் எல்லாம் இம்முறை நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வியும் ஒரு முக்கியமான கேள்வி. குறிப்பாக அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வை பற்றி சொல்லும் போதே அவர் குறிப்பிடுகின்ற விடயம் கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் தங்களால் நிறைவேற்ற முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்று குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இடம்பெற போகின்ற வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட போகின்ற வரவு செலவு திட்டத்தில் தான் அரச உத்தியோகத்தர்களின் சம்பளங்களை தங்களால் அதிகரிக்க முடியுமா இல்லையா என்பதை பற்றி தெரிவிக்க முடியும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வாழ்க்கை செலவின் அடிப்படையில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை தாங்கள் ஏற்றுக் கொடுக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றவர். வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அதுக்கு சமாந்தரமாக கொடுப்பனர்களும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஜனாதிபதி தேர்தலின் போது நாங்கள் வாக்குறுதி வழங்கினோம். ஆனால் ஜனவரியிலிருந்து அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு கடந்த அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதுக்கான நிதியை தனியாக ஒதுக்க வேண்டி இருக்கிறது.
நிதியை ஒதுக்க வேண்டுமாக இருந்தால் வரவு செலவு திட்டத்தை தாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே புதிய அரசாங்கமாக இருக்கின்ற தாங்கள் அந்த புதிய அரசாங்கத்தை நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அமைக்கப்பட்டதன் பிறகுதான் வரவு செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்படும். எனவே வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற வேளையில் தான் இது குறித்து தங்களால் அவதானம் செலுத்த முடியும். அதற்கு பிறகு இது பற்றிய முடிவு ஒன்று எடுக்கப்படும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றனர். அதே போல விஜித ஹேரத் இந்த கடவுச்சீட்டு விவகாரம் என்பது இப்பொழுது தங்கள் மீது விழுந்திருந்தாலும் கூட தாங்கள் அதை தீர்ப்பதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். ஆனால் இதன் முழுமையான பொறுப்பை அரசாங்கம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தாங்கள் அதற்காக முன்னைய அரசாங்கத்திலே குற்றம் சுமத்தி விட்டு முன்பு பல பேர் செய்து கொண்டதைப் போல தாங்கள் வாழாவிருக்க மாட்டோம். இதை எப்படியாவது தீர்த்து முடிக்க வேண்டும் என்பதில் தாங்கள் மிகுந்த கவனமாக இருப்போம் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் தீர்ப்பதற்கான ஏற்கனவே இது பற்றிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இது பற்றிய முழுமையான விடயங்கள் தங்களால் மேற்கொள்ளப்படும் வேளையில் இது பற்றிய அவதானம் செலுத்தப்படும். வெகு விரைவில் இந்த கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று உறுதி வழங்கியிருக்கின்றார். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். இது பற்றிய உரையாடல்கள் தொடர வேண்டும். மக்களுக்கான அரசியல் தெளிவாக்கம் என்பதை வழங்குவதற்கு இந்த செய்திகளின் தொகுப்போடு கூடிய உங்களுடைய கருத்து ஆடல்களும் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுபோல இந்த செய்தி தொகுப்பு பலருக்கு போய் சேர வேண்டும், அது பயனுடையதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.